Hello viewers, very good evening. This is Chennai Car Trainers, highly professional and personal teaching கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து லாங் ஹைவே ட்ரைனிங். ஸோ ஹைவேல இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு பாண்டிச்சேரி போயிட்டு திரும்பி நாங்கள் வந்துட்டுருக்கோம். திரும்பி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷனில் சேஃபாக எப்படி ட்ரைவ் பண்ணுறது, வண்டியோட கண்ட்ரோல்லாம் எப்படி வந்து கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணி ஓட்டுறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து சார் சொல்லி கொடுத்து இப்போ ரிட்டர்ன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல கிளாரிட்டியோட ஓட்ட ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு ரோடோட அந்த பழக்கம் வந்து ஓரளவுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா போகும்போதே பார்த்துட்டு போனார். ஸோ போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த ரூட்டில் தான் போனோம் அப்படிங்கிறதுனால ரிட்டர்ன் வர்றது எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அதான் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஸ்லோவாக போகணும் சார். போகலாம் அப்படியே போயிட்டே இருங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஆப்போசிட்டில் பஸ் வரும்போது இந்த இடத்துல நாங்கள் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி ஓட்ட வேண்டியிருக்கு. ஏன்னா வந்து ரெண்டு பக்கமும் வண்டி வேகமாக வந்துக்கிட்டு இருக்கோம். ஸ்லோவாக போய்ங்க சார். ஏன்னா டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் பி கூலாக நாப்பி வண்டியோட கண்ட்ரோலு ஸ்லோவாக ஓட்டிக்கணும். ஆர்ன் அடிங்க. ஸ்லோவாக போய்ங்க. பார்த்து அங்கேருந்து வேகமாக வந்தாங்க பாருங்கள் 3 பேர். ஸோ அந்த மாதிரி பார்த்து போட்டோம். ஸோ இந்த மாதிரி டைமில் தான் சார் உஷாராக பார்த்துக்கணும். இப்போ லெஃப்ட்டில் அங்கே ஒரு கார் நடு ரோட்டில் நிறுத்தி வச்சுருந்தார் பார்த்தீங்களா, அவர் அங்கே நிறுத்தி வச்சிட்டாரு. ரைட்லேருந்து ஒரு பைக்கர்ஸ் வந்து ஸ்பீடாக வந்தார். நடுவில் வந்து நம்ம ஸ்லோ பண்ணி ஆவரேஜாக கவனிச்சு போக வேண்டியிருக்கு. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க ஓட்டுவாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இளம் கன்று பயம் அறியாது, அந்த ஏஜில் அவங்க இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக ஓட்டக்கூடிய டைமில் இருக்கிறோம். ஸோ கரெக்டாக பாண்டிச்சேரியிலேருந்து வந்துட்டுருக்கோம். ஸ்லோவாக போய்ங்க சார். ஏன்னா இப்போ மாடு இருக்கிற ஏரியா சார். இது ஸ்லோ பண்ணிங்க, நல்லா ஸ்லோ பண்ணி போங்க. கம்ப்ளீட் ஸ்லோ பண்ணிங்க. ரைட்டில் போய் போங்க, மெதுவாக போங்க. ஏன்னா ஜங்ஷன் வராது. லெஃப்ட் வாங்க லைட்டாக. ஓகே, கம்ப்ளீட் ஸ்லோ. ஆரன் நேராக போங்க. லைட்டாக ரைட் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸ்டெடி தான். பார்த்தீங்க இல்லையா, இந்த டைம் ஆயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து நிறைய மாடு ரோடு கிராஸ் பண்ணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊர், ஒரு கிராமம் ஏரியாவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே கம்ப்ளீட்டாக நீங்கள் அப்படியே ஸ்லோ பண்ணிட்டுங்க. ஒரு 40 இருந்தால் கூட 15, 10க்கு வந்துடுங்க ஸ்பீடு. ஏன்னா கிட்ட போய் நம்ம வந்து பிரேக் அடிக்கக்கூடாது சார். அதுதான் நம்ம ட்ரைனிங்கில் இருக்கிறதுல மெயின் ப்ளஸ் பாயிண்ட் சொல்லி கொடுக்குறது. எப்போவுமே வந்து வருமுன் காப்போம், அதுதான் நம்மளோட பாலிசியை தவிர சடனாக ஆக்ஷன் எடுக்கக்கூடாது. சடனாக நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ணோம் அப்படின்னா பின்னாடி வரவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ டிரைவ் அண்ட் சேஃப், அது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. எப்போ எங்கே டிரைவ் பண்ணாலும் நீங்கள் இந்த ஃபார்முலாவை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் எனிவேர் எனி லொக்கேஷன் உங்களால் டிரைவ் பண்ண முடியும் சார். ஓகேங்களா? இப்போ ரிட்டர்ன் வரும்போது எப்படி சார் இருக்குது, எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறீங்க? போகும்போது ட்ரைவ் பண்ணதுக்கும் வரும்போது ட்ரைவ் பண்ணுறதுக்கும் என்ன கிளாரிட்டி இருக்குது உங்களுக்கு? போகும்போது வெளிச்சம் கை கொடுத்தது சார். இப்போ வெளிச்சம் கொஞ்சம் டிம் ஆகிடுச்சு. ஆமாம், அது ஒரு மைனஸு. ஆனால் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கு சார். என்ன அதை வந்து இதே கிளைமேட் வர்றப்ப இருந்திருந்தா, இதே மாதிரி சூழ்நிலை இருந்திருந்தா இதை விட கூட நான் வந்து தடுமாறி இருப்பேன். கண்டிப்பாக. அந்த பகலில் கொஞ்சம் நல்ல வெளிச்சத்தில் நல்லா ஓட்டி ஒரு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால இந்த டிம் லைட்லையும் கொஞ்சம் போக முடியுதுங்க. ஆமாம் சார், ஸ்லோவாக போய்ங்க. பெண்டு வருது, ஸ்லோவாக போங்க. ஸ்பீடை குறைங்க. அறவையை தவுத்துருங்க ஸ்பீடை. பார்த்தீங்களா, எப்படிலாம் ஏறி வருவாங்க. போகலாம் போங்க. ஏன்னா நான் ஸ்பீடை தவுக்க சொல்கிறதுக்கு மெயின் ரீசனே இதுதான். பைக்கர் பார்த்தீங்களா எப்படி ஏறி வந்தார், அவர் ஏறி வருவார் பயங்கரமாக, அது தெரியும் எனக்கு. அதனால தான் வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கிறது. பைக்கர் ரொம்ப மோசமாக ஓட்டுவாங்க சார். ரேஸ் பைக் ஓட்டுற மாதிரி வர்றாரு. ஆமாம், ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி போய்ங்க. ஏன்னா பி கூலாக நாப்பி. ஏன்னா வண்டியோட அந்த கண்ட்ரோல் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம சேஃபாக ஓட்டிக்கணும். மெயின் திங் வந்து எந்த அளவுக்கு சேஃபாக ஓட்டணுமோ அந்த அளவுக்கு சேஃபாக ஓட்டணும். சாதாரண விஷயம் இல்லை. ஈஸியாக ரோட்டில் அதுவும் நைட்டில் ஓட்டுறதுங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 18-20 மலையை நம்ம அப்படியே முழுங்கிட்டு போகிற மாதிரி கணக்குது. ஸோ அந்த லெவலில் வந்து ஒரு டஃப் கொடுக்கும். லெஃப்டில் போங்க. லெஃப்ட்டு பார்த்து ஸ்லோலி. ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் இருக்கோம் நம்ம. அதனால் வந்து பி கூல் அண்ட் நாப்பி, ஸ்லோ டிரைவ் அண்ட் சேஃப். பரவாயில்ல, கொஞ்சம் லேட் ஆனால் கூட பரவாயில்ல, பொறுமையாக போகலாம். அப்படியே பேரிகார்டில் கரெக்டாக போங்க, பார்க்கலாம். ஸ்லோ பண்ணி பிடிச்சிங்க. ஸ்லோவாக போங்க. இந்த பேரிகார்டில் ஸ்லோ பண்ணிக்கிட்டு நல்லா தவுக்குங்க ஸ்பீடை. ஏன்னா அப்போ தான் அங்கே போய் ஓட்ட முடியும். இங்கே லெஃப்ட் எடுத்து அதில் போகணும்.
ஞாபகம் சரி பண்ணிங்க. சரிங்க. அப்புறமா கையை மாற்றுங்க. சரி. வீலை முதல்ல ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா மாற்றி பிடிங்க. இல்லை வீல் டைட் ஆச்சு இல்லைங்களா? பழையபடி இந்த ஸ்லோ ஆனாலும் லூஸ் ஆகலைங்கன்னா? இல்லை கரெக்டாக இருக்கும். இருக்குங்களா? செட் ஆகிட்டு இருக்கு. செட் ஆயிடுச்சுங்க. ஆமாம். சரி. கரெக்டான கண்ட்ரோலில் போயிட்டு இருக்கு வண்டி. சரிங்க. இத்தனை நாள் வந்து ரொம்ப லூஸாக இருந்தது. அதுதான் இப்போ செட் ஆகிருக்கு பக்காவா. சரி. ஸோ ரோடு கிரிப்பிலேருந்து எல்லாமே உங்களுக்கு பக்காவாக செட் ஆகி ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. சரி. ஏன்னா வண்டியை பொறுத்த வரைக்கும் ஓட்ட தான் சார் ஃபார்ம் ஆகும். சரி. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும். சரி. எங்கே ட்ரைவ் பண்ணாலும் அதுவும் சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல பாருங்கள், விபத்து பகுதி மெதுவாக செல்லவும் அப்படின்னு போர்டு எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, இதெல்லாம் டேஞ்சரஸ் ஜோன். இதெல்லாம் ஸ்லோவாக ஓடுறாங்க பாருங்க. அம்மா பார்த்துங்க. இங்கே பாருங்கள், ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணி இப்படி போகிறாருன்னு. அடுத்த ஆள் பார்த்துங்க. லெஃப்ட் வாங்க பார்த்து சார். லெஃப்ட் வரணும். சரி. ஆல்மோஸ்ட் மிரர் பக்கத்தில் வந்து போகிறாரு அவர். நீங்கள் நல்லா லெஃப்ட்டுக்கு வந்துடுங்க சார். லெஃப்ட்டு வர பயப்படாதீங்க. நம்ம லைன் லெஃப்ட்டு, புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ரைட்டில் போகவே கூடாது. நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிற ஒரே கான்செப்ட் என்னென்னா, லெஃப்ட்டில் இருக்கிற எல்லோ லைனை ஒட்டி ஓட்டுங்க. அதுதான் நம்ம லைனு. சரி. அவங்க ஓவர்டேக்லாம் பண்ணுவாங்க, இதுக்கப்புறம் ரொம்ப ரேஷாலாம் ட்ரைவ் பண்ணுவாங்க. சரி. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் உஷாராக இருக்கணும். ஸோ டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து சாருக்கு இன்றைக்கி சொல்லி கொடுத்து அவரே நிறைய டிஃப்ரெண்ட் விஷயம் பார்க்குறாரு. இன்றைக்கி காலையில் ஓட்டின்னு போகும்போது எல்லாரும் எவ்வளோ சூப்பராக அழகாக ஓட்டின்னு இருந்தாங்க. இப்போ எல்லாரும் ஓட்டின்னு போகிறது எல்லாத்தையும் இப்போயே பார்க்கும்போது அவருக்கு நிறைய டிஃப்ரெண்ட் தெரியுது. ஏன்னா ஈவினிங் ஆக மக்களோட பரபரப்பு அதிகமாகுது பார்த்து. இதான் சார் பாலாறு கேட்டிங்கல்ல, இதான் பாலாறு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஃபாக ஜாலியாக பார்த்து ஓட்ட வண்டி தான். வண்டியோட கண்ட்ரோல் மெயின் சார், எங்கே ட்ரைவ் பண்ணாலும். ஸோ பி கூல் அண்ட் ஹாப்பி. அதேமாரி சாருக்கு இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்க்கு கொடுத்து பக்காவை ரெடி பண்ணிட்டோம். நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாரு. இந்த மாதிரி ஒரு லாங் ஜர்னி அவர் ட்ரைவ் பண்ணது கிடையாது. ஸோ இப்போ தான் பண்ணுறாரு. ஸ்பீடை குறைச்சிங்க சார், இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. எப்பவுமே அதுக்குன்னு தனி ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. ஆவரேஜாக ஓட்டுங்க. ரைட்டில் போதும் வண்டி கரெக்டாக பிடிங்க. அதாவது ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணாலும் கரெக்டான பாதையில் ஓட்டணும். சரிங்களா? ஸ்பீடு போகும்போது பாதை மாறக்கூடாது. வண்டி பாருங்கள் எங்கே போகுது பாருங்கள். ரைட்டுக்கு வண்டி, லெஃப்ட்டுக்கு வாங்க. ஆக்சுவலாக வந்து நம்மளோட லைன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக லெஃப்ட் சைடில் தான் சார். சரி. ரைட்டு கிடையாது பாருங்கள். ரைட் அப்படியே கொஞ்சமாக அந்த வால் ஒட்டி போயின்னுக்கிறீங்க பார்த்து. இல்லைங்க, இது நம்ம பாதை இல்லைங்களா? இது நம்ம பாதைக்காத. நம்ம பாதைனா லெஃப்ட்டில் நம்ம பாதை. சரிங்க. பின்னாடி ஓவர்டேக் பண்ணுவாங்க இதில். சரிங்க. அந்த பக்கம் தனி பாதை இருக்கு. சரிங்க. இதில் பின்னாடி ஓவர்டேக் பண்ணுறவங்களுக்கு ரைட் சைடு. சரிங்க. நம்மளது லெஃப்ட் சைடு. சரிங்க. புரியுதா? கம்ப்ளீட் வேவே நம்மளது கிடையாது. சரி, நம்ம கம்ப்ளீட் வேன்னு சொல்லலீங்க. ஒருத்தர் இல்லாதப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரேன். அதை தான் சொல்ல வந்தேன் நான். பார்த்து லைட் அடிச்சார் பாருங்க ஒருத்தர். இந்த வராரு பார்த்தீங்களா? இப்போ இவர் வேகமாக போகிறவருக்கு அந்த பாதை. ஸ்லோவாக போய்ங்க. அதாவது இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்க பாருங்க, ஒருத்தர் இல்லாத போது நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு. அந்த நினப்பு தான் எல்லா டைமும் உங்களுக்கு வரும்.